அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆன்மீகம் பற்றின சிந்தனைகளை இந்த மனசை சுத்தப்படுத்துவதற்காக நாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஒரு சீடன் முதல் முறையாக இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறார். அதாவது அந்த குரு தான் அந்த சீடனை குழந்தையாக இருக்கிறப்போ வளர்த்து வந்தார். அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த குரு தான் கொடுத்துட்டே இருந்தார். அவனுக்கு ஒரு பருவ வயசு வந்ததுக்கப்புறம் அது அந்த குருவோடைய வேலை, இந்த சீடனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரியான தேர்வுகளெல்லாம் அவர் வைப்பார். அந்த சீடன் கிட்ட போய் என்ன சொன்னார்னா, நீ இவ்வளோ நாள் நீ இந்த காடு மலை இங்கே இருந்துட்ட, முதல் தடவையாக நீ ஊருக்குள்ளே போய் யாசகம் வாங்கிட்டு வா. இவ்வளோ நாள் நான் தானே உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், இன்றைக்கி ஒரு நாளாவது நீ எனக்கு கொடு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். அந்த சீடன் அப்போ தான் இந்த உலக வாழ்க்கையவே பார்க்க வரான். வரும்பொழுது ஒரு முதல் வீட்டில் எனக்கு யாசகம் வேணும் அப்படின்னு சொல்லி கையேந்தி நிற்கிறப்போ ஒரு பொண்ணு வர, அவளும் ஒரு பருவ மங்கை. முதல்ல அப்போ தான் அந்த பெண்ணை அந்த சீடன் பார்க்குறான். அவன் பார்க்கும்போது அவனுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. முதல் தடவையாக பார்க்குறான் இல்லையா, அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு கொடுத்துட்டு உள்ளே போகும்போது அங்கேருந்து அந்த அம்மா வராங்க, அந்த பொண்ணுடைய அம்மா. அப்போது அந்த அம்மாட்ட கேட்டானா, ஏன் உடம்பு வேறு மாதிரி இருக்குது, இப்போ வந்துட்டு போன அந்த ஜீவனுடைய உடம்பு வேறு மாதிரி இருக்குது, அவனுக்கு அது பொண்ணுன்னு கூட தெரியல. அப்போது நீ ஆண், அவள் பெண் அப்படின்னு சொல்கிறேன். புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவளால் தான் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும், அவளுடைய உடல் அமைப்புகள் ஒரு குழந்தைக்கான ஒரு தாய்மைக்கான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். அப்போ அவனுக்கு இன்னும் புரியலை. எனக்கு இன்னும் புரியலையே, நான் இருக்கிற மாதிரி அந்த பெண் இல்லையே, என்ன மாதிரி கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் சொன்னாலாம், இனிமேல் அவள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்கு பசியாத்தணுங்கிறதுக்காக அவளுடைய மார்பகங்கள் பெரிதாக இருக்குது அப்படின்னு. உடனே சீடன் போயிட்டான். அந்த குரு கேட்டாராம், போனியே யாசகம்லாம் கிடச்சிதா அப்படின்னு கேட்கும்போது, என்னை எதுக்கு நீங்கள் போக சொன்னீங்க, யாசகம் வேண்டி என்னை எதுக்கு நீங்கள் போக சொன்னீங்க குருவே அப்படின்னு கேட்டானா. ஏன்டா சாப்பிடணும்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த சீடன் சொன்னானா, இனிமே எப்போவோ பிறக்க போகிற ஒரு குழந்தைக்கு பசிக்கும், அந்த பசியை ஆற்றணுங்கிறதுக்காக இப்போவே ஒரு பெண் தயாராகிட்டு இருக்கிறான். அப்படிதான் அந்த இயற்கை, இறைவன் ஒரு பெண்ணை படைச்சிருக்கான். எப்போவோ பிறக்க போகிற குழந்தைக்கு பசியாற்றணுங்கிறதுக்காக அவளுடைய உடல் அமைப்பில் இப்போ இருந்தே மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த இறைவன் எவ்வளவு கருணையானவன். அவன் நமக்கு கொடுக்காமலா விட்டுருவான், இப்படி தேடி போய் அலைய வச்சிட்டீங்களே குருவே அப்படின்னு கண்ணீரோடு அந்த சீடன் சொன்னானா. எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு நுட்பமான பார்வை. குரு என்னவோ நினச்சிதான் இவனை அனுப்பினார், ஆனால் அவன் சொன்ன பதில் குருவை கலங்க வச்சிடுச்சு. ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை இந்த சமூகத்தில் எவ்வளவு அபத்தமாக இருக்குது, சிந்திக்கணும். அறம் என்பதுதான் நம்முடைய வழி, ஆன்மீகம் என்பதுதான் இந்த மனித பிறவிக்கான வழியே ஆகும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.